வணக்கம், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஈஸியாகவும் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் கடாய் சாதம். ரொம்பவே ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த வீடியோவில் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்கும், ஏன்னா ரொம்ப கோல்டாக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வறுபட்டதுக்கப்புறம் ஒரு 5 பல் பூண்டை ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை நல்லா இந்த மாதிரி நசுக்கி பவுட்ராக்கி சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, அதை நான் வீடியோவில் ஷோ பண்ண மறந்துட்டேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. அது இந்த மசாலாவோட டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அது ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு பொட்டேட்டோவை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு நல்லா வதங்கட்டும். இது நீங்கள் சேர்க்காமலும் செய்யலாம், நல்லாயிருக்கும். நான் இருந்ததேன்ட்டு ஒன்று சேர்த்துருக்கேன். இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லியை சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரட்டும். வெந்ததுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சாதம் வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தனித்தனியாக உதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த கலந்த சாதத்துக்கெலாம். இப்போது சாதத்தை நம்ம சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஃபுல் ஃப்ளேமில் இருந்தால் கரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி எல்லா சாதத்தையும் அந்த மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டால் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கடாய் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா நல்லா கம்மன்னு சூப்பராக ஸ்பைஸியாக இருக்கும். பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு சைடிஷ் கூட எதுவுமே தேவைப்படாது. நீங்கள் முட்டை சாப்பிட்றவங்களா இருந்தால் 2 முட்டை கூட ஸ்க்ராம்பிள் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா டெலிஷியஸாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோ டீ ஷாப்பிங் ஆப். பைமோ டீ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஆப்பு. கிராசரிஸில் நம்ம ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.